ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 4th யூனிட்டில் பார்த்துட்டு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவு அதுக்கு என்னென்ன அதோட ரெகுலேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னன்றதை பார்த்தோம். அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் அந்த ரெகுலேஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸை த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் ஆஃப் செபி வித் ரெஸ்பெக்ட் டு ரெகுலேட்டிங் இன் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் லிஸ்டட் பிலோ. ஓகேங்களா? ஸோ என்னென்னா செபி வந்து ரெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணது இல்லையா, அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் லைசன்ஸ் டு டீலர்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ். ஓகேங்களா? அது என்னன்றது பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டீலர் ஆர் புரோக்கர் ரெக்வயர்ஸ் ஏ ப்ரையர் அப்ரூவல் அண்ட் லைசன்ஸ் ஃப்ரம் செபி டு ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் செக்யூரிட்டிஸ் டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி டீலர், எல்லா வகையான டீலர் இருக்காங்களே அவங்க வந்து டீலர் ஒரு புரோக்கர் ரெண்டு பேர் யாராக இருந்தாலும் சரி செபியோட ப்ரையாரிட்டி, அதாவது செபியில் லைசன்ஸ் வாங்காமல் அவங்க செக்யூரிட்டிஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. செக்யூரிட்டிஸ் டு த இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ்கிட்ட அந்த செக்யூரிட்டிஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராப்பர் லைசன்ஸ் இருந்தால் தான் அங்கே இது பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ reserves the right to withhold or cancel the license of brokers and dealers not adhering to important things. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது செபியோட அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களால் வித்தவுட் த லைசன்ஸ் தே ஆர் நாட் allowed to sell the securities in the SEBI under the SEBI Regulation Act. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூவிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த செபியை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்லையா, பல்வேறு விதமான பங்கு மாற்றத்தை கண்காணிக்கிறது, ரிவ்யூ பண்ணுறது இதோடைய ஒழுங்கு நடவடிக்கையில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா the regulating body is also responsible for the performance of various stock exchanges and bringing transparency in the functioning. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷனுடைய அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் இதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் தேர் ஆல்சோ அக்செப்டபிள் ஃபார் தட், அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்னா அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி உருவாக்குவாங்க, அந்த வெளிப்படைத்தன்மை இருந்தாலும் வழியே. ஸோ அவங்க அவங்களுடைய வேலையை செம்மையாக செய்யாங்க, சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் மெர்ஜர்ஸ் அக்விசிஷன் அண்ட் டேக் ஓவர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோலிங் some companies try to manipulate stocks and buy a majority stake in other companies with an intention of takeover. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஓவர். செபி கண்ட்ரோல்ஸ் அண்ட் ப்ராஹிபிட்ஸ் சச் மூமெண்ட்ஸ் இஃப் இட் இஸ் நாட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட, ஒரு சிறிய அளவிலான கம்பெனியோட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஷேர்ஸையும் பிற கம்பெனிகள் முழுமையாக வாங்கி அதன் மூலமாக பயனடையலாம், அதாவது அந்த கம்பெனி அக்யூசிஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலை போகும்போது அதை வந்து செபி கண்காணித்து ஸோ அதுக்கு தகுந்தான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ப்ராஹிபிட்டிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் இன் த மார்க்கெட். ஸோ அன்ஃபேருடைய இது இருக்கு இல்லைங்களா, அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ வைல் செபி ஹேஸ் லெட் டவுன் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் தட் ப்ரமோட் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஸோ ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸில் என்ன பண்ணுவோன்னா, அதாவது நேர்மையற்ற வியாபார நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த செபியை பொறுத்தளவு பிளாக் பண்ணோம். ஓகேங்களா? செபி ஹேஸ் த பவர் டு ப்ராஹிபிட் சச் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டேக் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் த பார்ட்டிஸ் இன்வால்வ்ட் இன் சச் ட்ரேடு. ஸோ இந்த வகையான தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க, அதாவது நேர்மையற்ற தொழில் நடவடிக்கை ஈடுபடுறவங்கள பேன் பண்ணுறதுக்கான அதிகாரம் இந்த செபிக்கு உண்டு. ஓகேங்களா? இந்த ஃபைனல் ஒன்று என்னென்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போசிஷன் டு பெனால்ட்டிஸ் இன் கேஸ் ஆஃப் வயலேஷன். ஸோ அந்த இடத்துல தகராறு நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க இம்போஸ் பண்ணுறதா அவங்களுக்கு தண்டனை ஏற்படுத்துறதுக்கு செபிக்கு அதிகாரம் உண்டு. A number of acts activities have been identified and declared to be punishable by செபி. ஸோ நம்பர் ஆஃப் பனிஷபிள் கான்டாக்டுக்கு செபி வந்து பனிஷ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா?
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 4 பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனு அண்ட் தென் எத்திக் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் இருக்கும்போது அதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் காம்பினேஷன்ஸ். When a voluntary association of firms is formed to achieve common goals to enjoy the monopoly advantages, that sort of initiatives is called business combination. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மோனோபோலி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்சார்புன்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போட்டியின்மை, அதாவது ஆலிகோபோலி இருக்கு இல்லைங்களா, மெனி நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் அண்ட் மெனி நம்பர் ஆஃப் பையர்ஸ் இஸ் கால்டு ஆலிகோபோலி. எவ்ரி ஒன் ஷுட் நோஸ் திஸ். மோனோபோலி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனி ஒரு வியாபாரி, என் நம்பர் ஆஃப் பையர்ஸ். ஓகேங்களா, இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து மோனோபோலி. ஸோ இந்த மோனோபோலியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக இந்த பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட், அதாவது ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் அ காமன் டு அச்சீவ் த கோல். ஸோ அவங்களோட நோக்கத்தை அடையிறதுக்காக எவ்ரி ஆர்கனைசேஷன், அதாவது இந்த என் நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றா ஒரு சேர ஒர்க் பண்ணுறது தான் பிஸ்னஸ் காம்பினேஷன். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா த காம்பினேஷன் மே ஃபார்ம்டு பை அ ரிட்டன் ஆர் ஓரல் அக்ரிமெண்ட் அமாங் த ஃபார்ம். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த வணிக நிறுவனத்துக்குள்ளே இணைக்கப்படுற ஒரு விஷயம் மேபி இன் ரிட்டன் ஃபார்மேஷன் ஆர் ஓரல் ஃபார்மேஷன். ஸோ பரஸ்பரம் அவங்க பேசிக்கிறது மூலயமா உருவாக்கப்படலாம் அந்த ஒற்றுமை அப்படின்றது, அந்த வணிக நிறுவனங்களோட இணைப்பு அப்படின்றது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ப்ராப்பர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மூலயமா உருவாக்கப்படலாம். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சம்டைம்ஸ் ஃபர்ம்ஸ் டிசைட் டு மெர்ஜ் தெம்செல்ஃப் இன்ட்டு ஒன் யூனிட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் என்ன பண்ணால் ஃபர்ம்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு நினைக்கும் வித்தின் த ஆர்கனைசேஷன், வித்தின் த யூனிட்ஸ்குள்ளே அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறோம். த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் காம்பினேஷன் இஸ் டு அச்சீவ் காமன் எக்கனாமிக் வெல்ஃபேர் ஃபார் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இதோடைய முதன்மையான நோக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்காக, அதாவது மேன்மையை செய்வதற்காக உருவாக்கப்படுவதாக இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த பிஸ்னஸ் காம்பினேஷனை பொறுத்தளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த 5 மேஜர் ஹெட்ஸை பிரிக்கிறோம். என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பினேஷன், வெர்டிக்கல் காம்பினேஷன், lateral combination, diagonal combination and circular combination. We will see in the above follows one by one. So first of all horizontal combination அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா a horizontal combination comes into being when it's carrying on the same trade or pursuing the same productive activity joined together with a common end in view. ஸோ இதில் எப்படி ஹரிசாண்டல் வியூவில் என்ன பார்த்தீங்கன்னா the same level of production process for the purpose of development, they are working together for achieving a goal. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல். இட்ஸ் நாட் அ ஹை லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் லெவல், இட்ஸ் நாட் அ லோ லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன். த சேம் கேடரில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒருங்கிணைக்கப்படுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஆஃப் ஹரிசாண்டல் காம்பினேஷனில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி அப்படின்ற ஒரு நிறுவனம் பார்த்துருப்பீங்க. டிஸ்னிஸ் 2006 அக்விசிஷன் ஆஃப் பிக்சார். ஸோ இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாதிரியான ஒரு அதோட ரா மெட்டீரியல் கம்பெனிஸ். ஸோ த சேம் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்கிறதால அவங்க மெர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளே கம்பைன் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக் வந்து 2012 ஃபேஸ்புக்ஸ் 2012 அக்விசிஷன் ஆஃப் இன்ஸ்டாகிராம். ஸோ ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டும் தகவல் தொடர்பில் இருக்கிறாங்க. 2012 இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக்கு விலைக்கு வாங்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த சேம் கேடரில் இருக்கக்கூடியவங்க ஒன்றோட ரெண்டுமே தகவல் தொடர்பு சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள் ஒன்றிணைக்கக்கூடியதான், இது ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் ஆஃப் இதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹரிசாண்டலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மேஜர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகர் மில்லுன்னு வச்சுக்கலாம். அந்த சேம் லெவலில் சுகர் மில் ABCDE. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு கடைசி எங்கே போகுது, ரீச் டு த மார்க்கெட், த end result of customers. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பினேஷன். The intensity of competition is neutrally reduced when several units competing in the same line of business join together. ஓகேங்களா, the combining units can well take advantage of various economics associated with the large scale production by making. ஸோ இதை பொறுத்தளவு the n number of activities ஒன்றா அமைகிறதால the same கேடரில் இருக்கிறது ஒன்றா வளர்ச்சி அடைதுன்னு சொல்லலாம்.